டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸ் டெக்னிக்கல் அமௌண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 இண்டெக்ஸுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1% வரைக்கும் ஏறி இருக்குது. அதில் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.02% ஒரு 244 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. இன்னைக்கான க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த இந்த கன்சல்டேஷனுடைய டாப் லெவலில் எக்ஸாக்டாக க்ளோசிங் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நேற்றுக்கு ஃபார்ம் ஆனது ஒரு ப்ராப்பரான இன்வெர்டட் ஹேமர். இது ஒரு புல்லிஷ் சைன். அந்த கேண்டிலுடைய ஹையை நமக்கு பிரேக் பண்ண க்ளோசிங் வைக்குது அப்படின்னாலே இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு புல்லிஷ் ஹராமி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். பட் அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப்புக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கும்போது அதனுடைய பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். பட் அதனுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது நம்மளுக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக மார்க் பண்ண இந்த ட்ரெண்ட் நமக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆயிரும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது கூட எனக்கு திரும்ப இந்த ட்ரெண்டை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்மளுக்கு ரீச் ஆகுதா அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் இப்படி வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஒரு வேலை இறங்கி வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சென்செக்ஸ். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிமிலர் அதே டைப் ஆஃப் ஃபார்மேஷன் நிஃப்டியில் ஃபார்ம் ஆயிருந்தது இல்லைங்களா, அதே மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.08% பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இந்த ரெஸ்டன்ட் ரேஞ்சுக்கும் இந்த சப்போர்ட் லைனுக்கும் இடையில தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு 1.39% நம்மளுக்கு ஏறி இருக்கு. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் மாதிரி நம்மளுக்கு வந்ததுனால அதனுடைய ஆப்போசிட் இப்போ ரீச் பண்ணிருச்சு. பட் நம்மளுக்கு ஃபர்தர் மூவ் வரணும்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆச்சுன்னா தான் அது மற்ற நிஃப்டிக்கு நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது கம்பல்சரி நமக்கு பிஎஸ்யூ பேங்க்னுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. இன்னைக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.9% நமக்கு பாசிட்டிவ் போயிருக்கு. மார்னிங் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3% மேலே பாசிட்டிவ் போயிட்டு இருந்த ஒரு இண்டெக்ஸ் தான். பட் ஏன் இறங்கிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த சேனலுடைய சென்டர் லைனே நமக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னோம். இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லைன் தான். நான் இதை அட்ஜஸ்ட் கூட பண்ண கிடையாது. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணது ப்ரீவியஸ் வீடியோ கூட செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதில் ஒரு சின்ன அலைன்மெண்ட் கூட சேஞ்ச் ஆயிருக்காது. அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருக்கு. மேபி திரும்ப நம்மளுக்கு இந்த இடத்துக்கிட்ட வரலாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இங்கிருந்து ஃபாலோ ஆகும்போது இந்த சென்ட்ரல் லெவல்ஸ் இங்கே ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு போயிருக்கு. பார்க்கலாம் இனி நம்மளுக்கு இறக்கத்தை கொடுக்குதா இல்லை திரும்ப நம்மளுக்கு அந்த சென்ட்ரல் லைனை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்டமாக இந்த ரெஸ்டன்ட் லைனை சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கும். அதை நம்ம பார்த்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஆட்டோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0.69% தான் பாசிட்டிவ். ஏன்னா இந்த இடத்துல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி கூட நம்மளுக்கு மூவ்மெண்ட் வருதுன்னு ஒரு டவுட் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு. மேபி இந்த சேனலுடைய ரெஸ்டன்ட்டை பிரேக் பண்ணுற அந்த பீரியட்ல இந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைனும் சேர்ந்து பிரேக் ஆகும். அந்த ஒரு லெவல் தான் நம்மளுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கு ஆட்டோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா நம்மளுடைய லெவல்ஸை பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிறது கிளியராகவே தெரியுது. ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஃபார்மால ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்துருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது நல்ல ஒரு லெவல், லாங் டேர்முக்கும் சரி ஷார்ட் டேர்முக்கும் சரின்னு சொல்லியிருந்தோம். பட் லாங் டேர்முக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த மாதிரி தாட்டே வரக்கூடாது ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற தாட்டை பற்றி. ஏன்னா நம்மளுக்கு அது லாங் டேர்ம்னா அது பல வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கான லெவல் ரீச் ஆயிருச்சு. பட் ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் அந்த சுச்சுவேஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் லாஸ்ட் ஒரு 5 கேண்டில்ஸில் பர்ஃபெக்டாக அதுக்கான ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ரெஸ்டன்ட்டுக்கு இப்போதைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி டேரெக்டாக கூட பிரேக் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, 3rd ஜூலை நம்மளுக்கு டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேண்டில் இப்போ ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி ரிஜெக்ஷன் ஆகலாம், இல்லை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குது அப்படின்னா ஒரு ஃபர்தரான மொமெண்ட்டையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போது. நான் வீக்லி 3 நாள் தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். டோட்டலாக 10 hours கிளாஸ். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி யாரெல்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ரிப்ளை மெசேஜ் பாருங்க. அதில் இருக்கக்கூடிய என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் இன்னொரு கிளாஸும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் சண்டே. ஏன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாம் இருக்கீங்க. என்னால் அந்த ஒர்க்கிங் டேஸில் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக சண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கிற மாதிரி. ஸோ அதுவும் அதே டைம் டேபிள் அதே பேசிஸ் தான். அதாவது 1 hour நான் ஒரு கிளாஸ் எடுப்போம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நியர்லி ஒரு 10 Sundays எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா கமெண்டாக போகும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் யாராவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன்லி ஆன் சண்டே.
மோஸ்ட்லி எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த டைமிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதனால் டைமிங் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது இதில் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரெகுலராக கிளாஸஸ் எடுக்கிறேன்னா நான் டெய்லி கிளாஸஸ் இருக்கும். பட் இப்போ நான் எடுக்கக்கூடிய கிளாஸ் வீக்லி 3 days இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து நிறைய டவுட்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக FMCG. ஸோ FMCGயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த சேனலுக்குள்ள தான் ட்ராவல் நடந்துட்டு இருக்கு. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறாங்க, திரும்ப உள்ள வந்தாங்க. ஒரு டைம் ரெஸ்டாரண்ட் பிரேக் பண்ணாங்க, திரும்ப உள்ள வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட FMCGயை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகாம தான் இருக்குது. அது நமக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நடக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் நம்ம இப்போதைக்கு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. மேபி அது சடனாக கூட நடக்கும். நம்ம வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக நடந்து கண்டினியூஸாக உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷனை கொடுத்துருச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்டுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இடையில தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இங்கே இருக்கும்போது சப்போர்ட் ரெஸ்டாரண்ட் சொன்னோம், அதுக்குள்ள தான் நமக்கு கன்சல்டேஷன் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரேஞ்சு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்ததான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா PSU பேங்க். ஸோ PSU பேங்க் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 3% வரைக்கும் நம்மளுக்கு ஏறி இருக்கு. ஸோ இது ஏறினதுனால தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ஏறி இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியும் ஏறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை நம்ம ஒன்ஸ் சப்போர்ட் சைடில் அதாவது பாட்டம் சைடில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபால் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த ஃபால் நடக்கலை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு அந்த இடத்துல மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பட் அந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை குழப்பறதுக்காக இண்டிகேட் பண்ண விஷயமா கூட இருக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேலனுடைய பாட்டம் கனெக்ட் பண்ணும்போது இந்த பாட்டம் நம்மளுக்கு இப்போதைக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இனி அடுத்த கட்டம் நம்ம அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணட்டும். அப்படி பிரேக் பண்ணும்போது மேபி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சினுடைய ஒர்க் இப்போதைக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணட்டும். அண்ட் அப்படி பிரேக் பண்ணும்போது நம்ம அடுத்த கட்ட மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் கூட இந்த ஹையும் சேர்த்து பிரேக் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட். ஸோ அந்த டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இப்போதைக்கு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது கொஞ்சம் முன்னாடியே ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கிறதுனால மேபி அந்த லைனை நமக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கும்போது அடுத்த கட்ட ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் தெரியுது. அந்த ஒரு லைனை பார்த்து மட்டும் நம்ம ஏமாற வேண்டாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கடத்த எக்ஸாக்டாக க்ளோசிங் வச்சிருக்காங்க. எல்லாமே வீக்லி க்ளோசிங். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே அப்படிங்கும்போது இந்த மாதிரி க்ளோசிங் நம்மளுக்கு நல்ல ஒரு சைன் இண்டிகேட் பண்ணும். நல்ல ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அடுத்த கட்டமாக இந்த லைனை வரைக்கும் பார்த்து ட்ராவல் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லைன் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல் டைம் ஹை ப்ரைஸ் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால அந்த இடத்துல போகும்போது மேபி ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். அப்படி நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த 2 லெவல்ஸ் கடையில் ஒரு கன்சல்டேஷன் போகலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம். பட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ் கிரியேட் ஆயிருக்கு. மேபி இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து நம்ம இந்த இடத்துல லைனே போட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட்டாகவும் இப்போ சப்போர்ட்டாகவும் இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பும் போயிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல நடந்தது ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த டேல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா FII அண்ட் ஆல்சோ DI 2 பேரும் பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க எங்கே பை பண்ணாங்க எங்கே செல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். பட் இருந்தாலும் கூட ஒரு ஓவரால் செல்லிங் ஃபிகர் வந்து நம்மளுக்கு பையிங்கில் இருக்கும்போது மார்க்கெட் இந்த மாதிரி இது வரைக்கும் இறங்கினது கிடையாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச ரீட்டைல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் சுச்சுவேஷனில் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியுது. ஸோ இப்போ இந்த மாதிரி செல்லிங்கை நம்ம எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிடலாம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததான் மைக்ரோ கேப். ஸோ மைக்ரோ கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபைனல் ரெஸ்டன் இந்த லைன் தான். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஹைல தான் க்ளோசிங் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதுக்கும் மேலே நம்மளுக்கு ஸ்டில் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் லைன் தான். ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம இந்த லைன் வரைக்கும் பார்த்து ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த லைனுக்குள்ள கன்சல்டேஷன் எதிர்பார்த்தோம், அது நடந்துட்டு இருக்கு. இது நம்மளுக்கு அது அடுத்ததாக பிரேக் பண்ணாலும் இந்த மாதிரி அகைன் ஒரு கன்சல்டேஷன் கூட கிரியேட் ஆகலாம். டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவாக ட்ராவல் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டனுடைய லோ பிரேக் பண்ணி நம்மளுக்கு இறங்குச்சுன்னா நம்ம ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்த்தோம். அது நம்மளுக்கு லோ பிரேக் ஆகலை. அட் த சேம் டைம் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த பிளேஸ் இது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். தென் அதுக்கப்புறம் தான் இந்த லைன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட லைன்ஸ் பார்த்து ட்ராவல் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் பண்ண பேட்டர்னுக்குள்ள தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நடக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன். இப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த கட்ட மூமெண்ட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா தான் அடுத்த மூவ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே ஒரு 1.6% பாசிட்டிவாக போயிருக்கு.
S&P 500 திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஹையில், அதாவது ப்ரீவியஸ் ஹை கிட்டே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்காங்க. இது நல்ல ஒரு வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி இந்த ட்ரெண்டினை பேஸ் பண்ணி இப்போ எதுக்கு நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்ட மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பார்த்து ட்ராவல் ஆகுதா, மேபி இந்த லைனை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது இந்த ஹையை பேஸ் பண்ணி இப்போ மைல்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மைல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு இந்த ஹை கட்ட ரீசெண்டாக வந்து ஹை கட்ட மேட்ச் ஆகாதனால இந்த இடம் நம்மளுக்கு வரும்போது ரீச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதை ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த 2 லெவல்ஸ்களில் ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த சைட்வேஸ் கண்டினியூ ஆகலாம். பட் நம்மளுக்கு ஃபர்தரான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 2 ட்ரெண்ட்லைன்ஸில் எந்த சைட் பிரேக் பண்ணதோ அந்த சைட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இறங்கி இருக்கு. அந்த ரெட் லைன் கிட்ட நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இனி அடுத்த கட்டமாக ஃபால் ஆச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். சிமிலர்லி ஏறுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்மளுக்கு அப் மூவ் போகுமா டவுன் போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை கூட ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நமக்கு எந்த சைட் பிரேக் பண்ணதோ அந்த சைடு ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரெட் லைனை இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியில் பார்க்கறதுனால சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை சப்போர்ட்டாகவும் இந்த ரேஞ்சஸை நம்ம ரெஸ்டாரண்டாகவும் எதிர்பார்க்கலாம். க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டாக பாசிட்டிவாக நமக்கு ட்ராவல் ஆயிருக்கு, ஒரு 0.34%. அதே பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.22% நமக்கு போயிருக்கு. பட் இங்கே நமக்கு பிரெண்ட் க்ரூட் இந்த இடத்துல ஏன் ரெஸ்டாரண்ட் எடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்தியன் ருப்பியில் நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிருச்சு. ஸோ அதனால ஒரு இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெண்ட் க்ரூட் US டாலர்ஸ்லையும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக USD INR வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க் பண்ண கன்சல்டேஷன் கூட தான் நமக்கு இப்போதைக்கு ட்ராவல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக நமக்கு பாசிட்டிவாக ட்ராவல் ஆயிருக்கு, ஒரு அப்பும் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் நம்மளுக்கான ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டெக்னிக்கல் வியூ, அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு.